வேண்டாம்மா, மாத்தி விடுங்க. மக்களே அழகா இருக்கு, உனக்கு கொஞ்ச நேரம் போட்டுக்கம்மா. வேண்டாம், போதும். என்னைக்குமா அம்மா இப்படி போட சொல்றேன்? என்னைக்காவது ஒரு நாள் தானே. பிள்ளைக்கு அழகு போல இருக்கு ட்ரெஸ். செத்த நேரம் போட்டுக்க மக்களே, பிறவு அம்மா கலத்தி விடியே. எனக்கு தூக்கம் வருது. ஏடி என்ன? ஏடி என்ன? என்னடி கொழுப்பு கூடி போயிட்டோ? அட எத்தே ஏடி என்ன அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டியலே, அதுக்கு மேல என்ன சொல்ல வந்தியே? சொல்லுங்கன்னு சொல்ல வந்தேன். முழுசா கேட்டாதானே நான் சொல்ல வரது உங்களுக்கு பிரியும். அதானே பார்த்தேன். நான் கூட உன் சொந்த பந்தத்தெல்லாம் பார்த்த உடனே உனக்கு கொஞ்சம் கொழுப்பு நல்லா கூடிட்டுன்னு நினைச்சேன். ஆமா, அப்படியே சொந்த பந்தத்தை பார்த்துட்டு அங்கேயே இருக்க விட்டுட்டிய. ஏன் தே காலையில விசேஷத்துக்கு போனது லேட்டு. சரி செத்த இருந்துட்டு வரலனாலும் நேராயிட்டு வா, நேராயிட்டு வா, வா வீட்டுக்கு, வா வீட்டுக்குன்னு இழுத்துட்டு வந்துட்டிய. இழுத்துட்டு வந்துட்டேனா? ஏன் அங்கேயே ஒரு பாயை விரிச்சு படுத்துக்கியா? உன் சொந்த பந்தத்தை கொஞ்ச நேரம் பார்த்தா காணாதோ? அங்கேயே இருக்கணும்னு தோணுதோ மனசுல? ஏன் என்னைக்குமா நான் என் சொந்த பந்தத்தை பார்த்துட்டு திரியிறேன்? ஒரு நாள் எங்க வீட்டுக்கே விடது கிடையாது. என்னைக்காவது தான் இப்படி விசேஷம்னா போறேன். அன்னைக்கு ஒரு நாள் இருக்கணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு? அப்பதான்டி, அதான் கல்யாணம் முடிச்சு வந்தாச்சுலா. வந்த அன்னைக்கே நம்ம பிறந்த வீடு சொந்த பந்தம் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் புகுந்த வீட்டுக்குள்ளேயே வரணும். நம்ம புருஷ வீடு புருஷன் சொந்த பந்தம் தான் இனி வாழ்நாளுக்கும் நமக்கு நினைக்கணும். அதுதான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு. நீங்க சொல்றதும் சரிதான். அப்படி இருக்கிறது தான் ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகு. என்னமோ, ஆனா உங்க பிள்ளைய மட்டும் நீங்க நல்ல பிள்ளை இல்லாம வளர்த்துட்டீங்கன்னு நினைக்கேன். என் பிள்ளைக்கு என்னடி, உங்க வீட்டுல வளர்த்த மாதிரியா நான் என் பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கேன்? நல்லது கெட்டது, நாலு தெரிஞ்சது அறிஞ்சதுன்னு எல்லாம் சொல்லி கொடுத்துலாம் வளர்த்தேன். எல்லாம் சொல்லி கொடுத்த நீங்க கல்யாணம் முடிஞ்ச பிறகு எம்மா புருஷன் வீடு தான் உன் வீடு, வாழ்நாள் பூரா நீ அங்கதான் இருக்கணும், அம்மா வீட்டு சொந்தம் எல்லாம் மறந்துடணும், இங்க அடிக்கடி வரக்கூடாது, வருஷத்துக்கு ஒரு நாள் பார்த்தா போதுன்னு சொல்லியிருக்கணும்ல. அவ வந்தா போனா 5 மாசம் 6 மாசம் இங்கே டேரா போடுறா. அப்ப நீங்க நல்லா சொல்லி கொடுத்து வளர்க்கல என்னத்தே? சே, ஊருக்கு தான் உபதேசம் போல, தான் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியலப்பா. தடி இவ என்ன இப்படி திருப்பி விட்டுட்டா? அது நான் இருக்க வரைக்கும் என் பிள்ளை என் வீட்டை தேடி வரதான் செய்வா. நான் இல்லைன்னா என் பிள்ளை இந்த வீட்டுக்கெல்லாம் வரமாட்டா. என்ன அப்ப நீங்க என்னமோ பண்ணுங்க. ஏன்னா உயிரோட இருக்க வரைக்கும் என் பிள்ளையை பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் பண்ணி தான் அனுப்புவேன். அந்த மாதிரி தான் நல்லது கெட்டது பார்க்கணும் பிள்ளைக்குன்னு எங்க வீட்லயும் ஆசைப்படுவாவ. அதனால என்ன செய்ய, உங்க மக இங்க வந்து எத்தனை மாசம் எத்தனை நாள் இருக்காளோ அதே அத்தனை மாசம் அத்தனை நாள் நானும் எங்க வீட்டுக்கு போவேன். அதுக்கு நீங்க ஒத்துக்கிடணும். அம்மா, தூக்கம் வருது. மகிழ் குட்டி, ஓடுங்க போய் கட்டில படுத்துக்கிடுங்க, அம்மா வாரேன். சரி ஆச்சி. என்ன மக்களே? சும்மா அம்மாவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காத, மூக்கிலே குத்தி பிடுவேன். அட சில்வண்டு, கம்மாக்கார காடு மேடு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் சுத்தி காணிக்கிறது நானு. அது அம்மையதுன்னு சொன்னா மூக்கில் குத்தி விடுவாளாம். தாக்காரி கோணம் அப்படியெல்லாம் இருக்கு. எப்படி உன் மக பேசிட்டு போறா பாரு. நீ அப்படி வளர்த்து விட்டுருக்க உன் பிள்ளைய? நான் வளர்த்தனா? ஊரெல்லாம் என் மருமக என் பேத்தியை பார்க்கவே வேண்டாம், நான் தான் வளர்த்தேன் நான் தான் வளர்த்தேன்னு சொல்லுவியே. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக பேசணும்னு நான் வளர்த்தேங்கிய. எல்லாம் என் மகன் கொடுக்குற இடம், அதுல தானே இப்படி ஆடிட்டு திரியிறா? ஆமாதே, நான் பொழுதன்னைக்கும் ஆடிக்கிட்டே தானே கிடக்கேன். நீங்களும் வாங்கலாம், 2 பேரும் சேர்த்து ஒரு குத்தாட்டம் போடுவோம். ஏய் நல்லா இல்ல சொல்லிட்டேன். நீங்க ஆடினா கொஞ்சம் நல்லா தான் இருக்காது. சரி என்ன செய்ய, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் வாங்க. சீ, நீங்களே சீன் சொல்ற அளவுக்கு உங்க ஆட்டம் இருக்குமோ? சே பாவம். குத்தாட்டம் பிடிக்கலன்னா சொல்லுங்க, ஒரு டூயட் சாங்காவது நீங்களும் நானும் ஆடுவோம். உனக்கு என்ன தெரியுதோ தெரியலையம்மா, வாய் மட்டும் நல்லா பேச தெரியுது. வாயெல்லாம் உங்ககிட்ட பேசாம இருந்துட்டேன், அவ்வளவுதான் நான் சேர்த்துட்டேன். என்ன பாடுபடுத்திருப்பிய? வாய் பேசும்போதே என்ன இப்படி போட்டு பாடா படுத்துறிய. ஆமா, 4 வீட்டுக்கு போய் பாரு, உன்னை நான் பாடா படுத்துறேன். அதையே தான் நானும் சொல்றேன். நீங்களும் ஒரு 4 வீட்டுக்கு போய் பாருங்க, மருமகளை எப்படிலாம் வச்சிருக்காவே, என்னென்னலாம் வாங்கி தராவன்னு. இன்னும் ஒரு சில வீட்டுல பிள்ளைக்கு அவ்வளோ டிமாண்டு, பொண்ணு கிடைக்காம அலைதாவ. நீங்க என்னன்னா கிடைச்ச பொக்கிசத்தை இப்படி போட்டு பேசிட்டு இருக்கிய. ஆமா, இவ பெரிய பொக்கிசம். ஆமாண்டி, நான் பொக்கிசம் தான். எது என்ன சொன்னா? ஐயோ கேட்டுட்டேன். ஆமா ஆண்டி, நான் பொக்கிசம் தான் சொன்னேன். என்னடி ஆண்டி கிண்டிங்க? சே, உங்களை போய் ஆண்டின்னு சொல்லுவேனாத்தே. நீங்க ஆண்டி தே ஆண்டி. ஐயோ, உங்களுக்கு வேற இங்கிலீஷ் தெரியாதே. சரித்தே பரவாயில்ல, நான் கத்து தாரேன். ஆண்டி அப்படின்னா அத்தேன்னு அர்த்தம். இனிமேல் நான் உங்களை ஆண்டி அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்படி சொல்லுங்க தே, எப்படி இருக்கு? ஓ, முகர மாதிரி இருக்கு. ஓ, அவ்வளோ சூப்பரா இருக்கா? நான் கூட உங்க முகர மாதிரி ஆயிருமோன்னு நினைச்சிட்டேன். ஏதே இல்ல. ஆமா, சரியா இல்லையா? சரி இல்லைன்னா 2மே சொல்றீங்களே, எனக்கு சரியா புரியலையே தே. உன்ட்டெல்லாம் மனுஷன் பேச முடியாது. ஆமா தே, உங்களை மாதிரி மனித குரங்கு தான் பேச முடியும். என்னதே, ஒரு தெய்வீக மனிதனாலதான் என்கிட்ட பேச முடியும்னு சொன்னேன் தே. கூட பேசிக்கிட்டு இருக்க. வயர் கூடையா பிளாஸ்டிக் கூடையா தே? சை, உன்ட்டெல்லாம் பேசுறதுக்கு பேசாமலே இருக்கலாம். இருங்க, யாரும் வேண்டான்னு சொன்னா? கொழுப்பு கொழுப்பு கொழுப்பு, உடம்பெல்லாம் கொழுப்பு ஊறி போய் கிடக்கா இவ.
பேசுறதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டே இருந்தா இந்த காலத்துல அப்படியே போட்டு அமுக்கி விடுவாவ. இதுதான் சரி. சரி, நமக்கும் கசகசன்னு வருது. துணியெல்லாம் மாத்திட்டு அப்படியே ஒரு ரவுண்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவோம். அவள் வருவாளா? அவள் வருவாளா? உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா? வருவேனே, நான் வருவேனே, உங்க உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க நான் வருவேனே. என்னங்க பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. கண்ணாடி முன்னாடி நின்று ஏதோ கிளம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா மலரு, டவுன் வரைக்கும் போறேன். டவுனுக்கு போறீங்களா? ஆமா மலரு, ஏன், என்ன விஷயம்? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான் மலரு. அவனை பார்த்தே வருஷ கணக்குல ஆச்சு. அவன் தான் ஃபோன் போட்டான். மாப்பிள்ளை இந்த மாதிரி உங்க ஊர் வழியா தான் போறேன், பஜார்ல நிக்கேன் வாரியான்னு கேட்டான். சரி வாரம்ல நில்லுன்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சரி சரி சரி, அதான் உங்களுக்கு வேலை இல்லைல்ல, உங்க ஃப்ரெண்டை பார்க்க தானே போறியே. என்ன கொஞ்சம் வயல்ல இறக்கி விட்டுருங்களா? வயல்ல இறக்கி விடணுமா? எதுக்கு? எதுக்குங்க கேட்பேன். கமலாக்காவும் சரசக்காவும் அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காவலாம். அதான் சாயந்தரம் நேரம் தானே, அப்படியே போய் கதை பேசிட்டு வாரேன். எனக்கும் வீட்ல இருந்தா போர் அடிக்கும்ல. நான் பாரு மலரு, நீ இப்படி எல்லாம் செய்யறதுக்கு தானே எங்க அம்மாட்ட ஏச்சு வாங்குற. உங்க அம்மா ஏசாத நாள் எந்த நாள்? எல்லா நாளும் தான் ஏசுறாவ. நீ ஏசுது மாதிரி நீ தானே நடந்துக்கிற. ஆமா, அவிய மட்டும் வீட்லயேவா கிடக்காவ? எங்கேயாவது வெளியே அவியலும் தானே போறாவ. அவிய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் பாக்குறாவ, பேசுறாவ, சிரிக்கிறாவ. அப்ப எனக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்தா எப்படி இருக்கும்? அதான் நானும் போறேன். அதான் எங்க அம்மா வீட்டுல இல்லல்ல, ஏதாவது 2-3 வேலை செஞ்சு அவிய வந்தோம்னா வீட்டுல நல்ல பேர் எடுக்கலாம்ல. ஏன் மலருங்கிற பேரு நல்லா இல்லையோ? உங்க அம்மா கிட்ட போய் நான் நல்ல பேரு வேற எடுக்கணுமாமே. நல்ல பேரு எங்க அப்பா அம்மா வச்ச பேரு நல்ல பேரு தான். உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு கிளம்புங்க. சரிம்மா, சரி சரி, கோவப்படாத, தெரியாம சொல்லிட்டேன். அப்படி நான் வெளியே போறது உங்களுக்கு பிடிக்கலன்னா வார ஆனா ஞாயிற்றுக்கிழமை என்ன எங்கேயாவது சுத்தி பார்க்க கூட்டிட்டு போங்க, நான் அமைதியா வருவேன். அப்படின்னா நான் இட நாள் எங்கேயும் வெளியே போக மாட்டேன். நீங்களும் எங்கேயும் கூட்டிட்டு போறது கிடையாது. அப்ப நான் அந்த 4 செவத்தையே பார்த்துக்கிட்டு என்னத்தை தான் செய்ய? அதனாலதான் நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கொஞ்ச நேரம் பேசி சிரிச்சா எனக்கு ஒரு நிம்மதியா இருக்குன்னு தான் போறேன். சரிம்மா, சரி சரி, எவ்வளவு நேரம்னாலும் பேசி சிரிச்சிட்டு வேணாம், ஒண்ணு எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த பயம் இருக்கணும். சரி, பிள்ளையங்க அவன் உங்க அம்மா பின்னாடி தான் போனா, எங்க போனாவளோ தெரியாது. சரி சரி சரி, அப்ப நான் கிளம்பட்டா? அவன் அப்பமே போன் அடிச்சான், பாவம் அங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்களா. சரி, என்ன வயல்ல இறக்கி விட்டு போங்கன்னு சொன்னேன்ல. வயல் பக்கம் தானே மலரு, நடந்து போவாதான் வெயில் போயிட்டுல, பூராப்பா தானே கிடக்கு, அழகா நடந்து போலாம்ல. போ மலரு, ஏற்கனவே லேட் ஆச்சு. அவன் வருஷ கணக்குல ஆச்சு பார்த்து என்ன நினைவு வச்சு கூப்பிட்டுருக்கான். இப்படி சொல்லியும் நேரம் பிந்தி வந்தா என்ன தானே தப்பா நினைப்பான். என்னை விட அப்படி உங்களுக்கு உங்க ஃப்ரெண்டு முக்கியமா போயிடுச்சு என்ன? அப்படி இல்லம்மா, நீயும் இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து பேசதானே போற. அதே மாதிரிதான் நான் அவனை பார்த்து தான் நாளாயிட்டுல. பாவம், அவன் எவ்வளவு நேரமா நிக்கானோ தெரியலல்ல. சரி சரி, போங்க போங்க, ரொம்ப கெஞ்சாதிய, நான் நடந்தே போய்கிடுறேன். சரி மலரு, என் செல்ல மலரு. போதும் போதும், விட்டா வார மலரு தின மலரும்பிய, போங்க. என்ன யாரையுமே காங்கல, இப்ப யார வாங்கிட்டு வர சொல்றது? இல்ல மக்கா, வந்துட்டேன் வீட்ல இருந்து கிளம்பிட்டேன். இப்ப வர வழியில நீ கூப்பிட்டியன்னு சொல்லி டவர் கிடைக்கலன்னு இறங்கி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அட, வண்டிக்கு பக்கத்துல தானே நிக்கேன், நீ பேசுறது கேட்கலன்னு தான் இறங்கி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். வாரேன் 5 நிமிஷம் வந்துருவேன், இல்ல மக்கா. அட, நம்ம ரம்மு ரம்மு ரம்மு. ஹே கீது, நீ எங்க இங்க? அட பாவி, என்ன கொண்டு போய் வயல்ல விடுன்னு சொன்னதுக்கு நேரம் ஆயிட்டுன்னு சொன்னா இப்ப இவகிட்ட இங்க நின்னுகிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் இவனுக்கு நேரம் ஆகலையோ? வச்சுக்கிறேன், என்னதான் பேசுதான்னு நானும் பாக்கனே. அது ஒண்ணும் இல்ல ரம்மு, இந்த வழியா வந்தேன். சரி, யாராவது வெளியே நின்னுட்டு இருந்தா ஒரு பொருள் வாங்கணும், அவங்க டவுனுக்கு எதுவும் போறாங்கன்னா வாங்கிட்டு வர சொல்லலான்னு பார்த்தேன். ரோட்ல யாரையுமே காங்கல, அப்பதான் நீ இங்க நின்னுகிட்டு இருந்த, அதான் உன்னை கூப்பிட்டேன். ஆமா, நீ எங்க இங்க? நான் குமார் டவுனுக்கு வந்திருக்கான், அவனை பார்க்க போறேன். சரி, அதை விடு, உனக்கு எதை வாங்கணும்னு சொன்னீங்க, என்ன வாங்கணும்? இல்ல ரம்மு, நீ வேற குமார பார்க்க போறேன்னு சொல்ற, உனக்கே ஒரு வேலை இருக்கு. நான் எதுக்கு அதுல இடையில இடைஞ்சலாம்? வேண்டாம், நான் வேற யாரையாவது வாங்கிட்டு வர சொல்றேன். அட என்ன கீது, நான் செய்யாம உனக்கு யார் உதவி செய்வா? சொல்லு, நானே வாங்கி தரேன். என்ன வேணும்? இந்த பூமி வேணுமா, வானம் வேணுமா, கடல் வேணுமா, என்ன வேணும் சொல்லு கீது. அதை எல்லாத்தையும் காலடியில கொண்டு வந்து நான் வைக்கிறேன். அடே தொப்பி மனுஷா, ஒரு 5 பைசாக்கு எதுவும் வாங்கி தர மாட்டான். நம்ம என்ன வேணும்னு கேட்கமோ அதுக்கே முக்கி முணங்கி வாங்கி தருவான். அவளுக்கு வானம் பூமி கடல். அவன் தான் கூறுகிட்டத்தனமா சொல்றான்னா இவளுக்கு பல்ல பாரு, கக்கப்பக்கன்னு சிரிப்பு வேற. ஐயோ, அதெல்லாம் வேணாம் ரம்மு, மாம்பழம் தான் வேணும். மாம்பழமா? எவ்வளவு வேணும் சொல்லு, எத்தனை கிலோ, எத்தனை லாரி? ஐயோ ரம்மு, லாரியே இறக்கி தள்ளிடுவான் அப்படியே. சொல்லு கீது, சொல்லு. அவ்வளோலாம் ஒன்றும் வேண்டாம் ரம்மு, நீ எனக்காக அவ்வளோலாம் செய்வேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு சும்மா ஒரு 1 கிலோ இல்லை 2 கிலோ போதும். அவ்வளோ போதுமா? இதுக்கு தான் நீ இப்படி குச்சி மாதிரி இருக்க.
நல்லா சாப்பிட்டா தானே உடம்பு வரும். நிறைய வாங்கி பிடிச்சதா சாப்பிடு. ஐயோ அதுக்கு மேலலாம் என்னால முடியாது ரம்மு, அதுவே போதும். இந்த சிரமப்படுத்துறேன்னு நினைக்காத ரம்மு, எனக்கு சாப்பிடணும்னு ஒரே ஆசையா இருந்துச்சா. என் ஸ்கூட்டி வேற கொஞ்சம் ரிப்பேர் ஆயிட்டு பார்த்துக்க, இல்லைன்னா நானே போய் வாங்கியிருப்பேன். ஸ்கூட்டி ரிப்பேர் ஆனனால தான் சரி யாராவது டவுனுக்கு போனால் வாங்கிட்டு வர சொல்லலாம்னு நினச்சேன். கடைசியில் நீயே போவேன்னு எனக்கு தெரியாம போச்சு. அட என்ன கீது, நான் எத்தனை முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன், உனக்கு என்ன வேணும்னாலும் என்ன நேரமா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட கேளு, நான் உனக்காக எல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கேன். நீ இவ்வளவு நேரம் யாராவது வருவாவளா போவாவளான்னு ரோட்டை வெறிக்க வெறிக்க பார்த்ததுக்கு எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல கீது. அப்படிதான் ரம்மு நினைச்சேன். ஆனா நீ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேற இருக்கியா, சரி உனக்கு எதுக்கு தொந்தரவு, நீ வேலை செஞ்சுட்டு இருப்ப, நம்ம என் ஊடால கூப்பிட்ட மாதிரி இருக்குமேன்னு தான் கூப்பிடல. அதெல்லாம் இல்ல, நான் வேலையே செஞ்சுட்டு இருந்தாலும் நீ கூப்பிட்டா நான் எடுப்பேன், என்ன வேணுமோ உனக்கு செய்வேன், சரியா? சரி ரம்மு, எவ்வளவு ரூபா வரும்? நான் ரூபா கொடுத்து விடுவேன். அட என்ன கீது நமக்குள்ள இதெல்லாம், உனக்கு என்ன வேணுமோ வாங்கி தரேன், ரூபாயெல்லாம் வேண்டாம். ஐயோ கடன் அன்பை முறிக்கும். ஐயோ நம்ம அன்பை முறிக்குமா கீது? ஆமா ரம்மு. அப்ப ரூபாய கொடுத்துரு, அதான் இப்போ வேண்டாம், நான் வாங்கின பிறகு எவ்வளவுன்னு சொல்றேன், அப்ப தந்தா போதும். சரி ரம்மு. என்னாச்சு என்னாச்சு கீது, எதனால ஷாக் ஆயிட்ட? ஐயோ இவளா, இவ கண்ணுல சிக்கிட்டோம். சும்மாவே இவ என்னையும் ரம்முவையும் வச்சு ரொம்ப திட்டுவா. செத்துட்டேன். இதுக்கு மேல இங்க நின்னோம் பேயாட்டம் ஆடிடுவா, நம்ம சிக்கிருவோம், ஓடிட வேண்டியதான். கீது என்னாச்சு, நான் பேசிட்டே இருக்கேன், நீ பேசவே மாட்டேங்கிற. ஹலோ. ஆமா 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 ஆமா, அந்த அந்த துணி கடையில தான் மீன் எல்லாம் நல்லா இருக்கும். ஆமா நல்ல நல்ல மீனா இருக்கும், அதே கடைக்கு போங்க. துணி கடையில மீன் நல்லா இருக்குமா? என்ன வளர்றா, போன் இல்லாம யார்கிட்ட பேசுறா? ஐயோ திரும்பி பார்க்காம ஓடிடணும் கடவுளே. ஹே கீது, கீது எங்க போற? என்னாச்சு இவளுக்கு பேச பேச போறா? ஒருவேளை நம்மளை பார்த்து வெக்கப்பட்டு போறாளோ? ஐயோ இவன் நம்மளை பார்த்து ஓடல, இவனை பார்த்து ஓடி இருக்கா. மலரு எப்படி எப்படி என்ன சத்த வயல்ல இறக்கி விடுன்னு சொன்னா உனக்கு உன் ஃப்ரெண்ட் அங்க ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கான். நேரம் ஆயிட்டு ஒரு நிமிஷம் கூட டைமே இல்லைன்னு ஓடுனேன். இங்க இப்ப இவகிட்ட இவ்வளவு நேரம் இழுச்சு 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 பேசும்போது உனக்கு நேரம் வந்துட்டோ? ஐயோ நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டமா, நான் இப்பதான் இவளை பார்த்தேன், நாங்க சிரிச்சுலாம் ஒன்றும் பேசலையே, சும்மா பேசிட்டு இருந்தோம். சும்மா எப்படி எப்படி? நீ வானம் பூமி வேற என்னமோ சொன்னியே, கடல், இதெல்லாம் அவளுக்கு வாங்கி தருவியோ? ஆத்தி பேச ஆரம்பிக்கும் போச்சே வந்துட்டா போல. இல்லமாச்சு, அது சும்மா சும்மா சும்மா. ஏமா 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 வலிக்கு 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 கீது. கீத்துவா? சாரி சாரி மலரு மலரு. என்ன தைரியம் இருந்தா அடி வாங்க மூச்சுல கூட கீத்துன்னு வருது உன் வாயில. கீத்து பழைய நாத்துன்னு. ஏன் அவளுக்கு பேர் இல்லையோ? சரி அவளுக்கு பேரே இருந்தாலும் நீ எதுக்கு அவள்கிட்ட பேசணுங்க? ஒரு ஃப்ரெண்டுக்கு உதவி. பெரிய பாரி வள்ளல் பரம்பரை உதவி செய்யறவ உதவி. 5 பைசாக்கு எனக்கு முட்டாய் வாங்கி தர அவளோ யோசிப்ப. இப்ப என்ன அது எப்படி லாரியில? நீ லாரி லாரியா மாம்பழம் வாங்கிட்டு வந்து கொட்டுவியோ? இந்த கல்யாணம் ஆகி ஒரு 4-5 வருஷம் ஆச்சு, இப்ப வரைக்கும் ஒரு லாரியும் வந்து கொட்டலையே. வலிக்கி வலிக்கிட்டு வலிக்கிட்டு ஏன் இத்தனை வருஷத்துல எனக்கு ஒரு லாரியும் கொட்டல? கொட்டுமா கொட்டும் கொட்டும். அவளுக்கு நான் தான் கொட்டுமா? ஏண்டி அப்படி எல்லாமே நடந்துச்சு? ஆமாக்கா, பட்டு கட்டிய இடத்துல ஒரே கூத்து, ஆனா நல்லா ஜாலியா இருந்து. ஆமா நம்ம சொந்த பந்தம் எல்லாம் ஒரு நாள் கூடி இருக்கிறது நல்லா தான் இருக்கும் பத்தியா? ஆமாக்கா, அதுக்கு கூட என் மாமியா ஒரு நாள் முன்னாடி கூட விடல. இன்னைக்கு காலையில வந்துட்டு பாருங்க, சாயந்தரமே வந்துட்டேன். கூட மாட கொஞ்சம் இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு, விட்டாதானே. ஏண்டி உன் மாமியார் கொண்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா? ஆமாக்கா, என்ன அது லவ் பண்ணது போல் இருக்கு, என்ன பிரிஞ்சு ஒரு நிமிஷம் இருக்காதான். ஏன் நல்ல விஷயம் தானே, மாமியார் லவ் பண்ற மாமியாரா கிடைச்சிருக்கு தானே, அன்பா வச்சுக்கும். நல்லா வச்சுச்சு போங்கக்கா. போன இடத்துல எனக்கு சரியான அவமானக்கா இதால. ஏண்டி அப்படி என்ன செஞ்சுச்சு? என்ன செஞ்சுச்சா? காலையில என்னாச்சு, நேரம் ஆயிட்டு. முதல்ல நாங்க என்ன பிளான் போட்டு வச்சிருந்தோம்னா, நானும் என் வீட்டுக்காரி என் பிள்ளை 3 பேரும் போயிட்டு, என் வீட்டுக்காரி என்னையும் என் பிள்ளையும் அங்கே இறக்கி விட்டுட்டு அவைய அம்மா வந்து திரும்ப கூட்டிட்டு போறதா நாங்க ஒரு பிளான் வச்சிருந்தோம். ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னா ஒவ்வொருத்தர் முன்ன பின்ன ஆக்குவாவில்ல, அந்த மாதிரி நேரம் ஆயிட்டு இன்னைக்கு கிளம்பதுக்கே. நாங்க போய் விசேஷத்துக்கு சேர்றதுக்கே நேரம் ஆயிரும். திரும்ப அவைய வந்து கூட்டிட்டு போறதுக்கு நேரம் காணாதுன்னு என்ன சொன்னோம், ஒரு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோல பின்னாடி நீங்க பரத்தால வாங்க, நாங்க முந்தி போறோம்னு போயாச்சு. அப்புறம் அட ஏன் மாமியார் என்ன செஞ்சிருக்கு,
வீட்டுல கிடந்த பானை பாத்திரம் அண்டா குண்டான்னு எல்லாத்தையும் ஆட்டால ஏத்திட்டு வந்திருக்காங்க. எதுக்கடி அதெல்லாம் எடுத்துட்டு வந்துச்சு? மொய் செய்யணும்னா கூட புதுசு தானே வாங்கி செய்வாவே, பழசையே கொண்டு போவாவே. அப்படியே எங்க வீட்டுக்கு வாரி கொடுத்துரும். சோறு வாங்க தூக்கிட்டு வந்திருக்குக்கா. அடக்கடவுளே அக்கா, உள்ளூருக்குள்ள கல்யாண வீடு, சடகு வீடு, பால் காய்ப்பு வீடுன்னு என்ன வீடு வந்தாலும் நம்ம போய் சாப்பிடுறோம், வீட்டுக்கு வாங்கிட்டு வரோம், அது பெருசா தெரிஞ்சுக்காது. இது கொஞ்சம் தூரம் வெளியூர் போறோம்னா சரி சத்தம் கட்டாம வந்தோமா சாப்பிட்டோமான்னு இருக்கணும்லக்கா. அதையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு போவோன்னு ஒரே நிலையா நிக்கி. எனக்கு அசிங்கமா இருக்கு. என் வீட்டுக்காரன் சொல்லி சொல்லி பாக்காரு, அம்மா இதெல்லாம் எதுக்கு பொறுக்கிட்டு வந்தீங்க, கொண்டு போங்க ஆட்டோக்குள்ளேயாவது வச்சுட்டு வாங்கன்னா கேட்கவே இல்ல. ஆட்டோக்குள்ள வச்சுட்டு வந்தா அப்புறம் ஆட்டோக்காரர் போக வேண்டாமா? ஏக்கா ஆட்டோக்குள்ள வச்சு நம்ம வீட்டு வாசல்ல இறக்கி வைங்க, இல்ல யார்ட்டையாவது பக்கம் பக்கம் சொல்லுங்கன்னாவது நான் சொல்லியிருப்பேன்ல. அது ஒத்துக்கிட்டாதான் நான் உங்களுக்கு கூட போன் அடிச்சு இந்த மாதிரி இருக்கு பாத்துக்கிடுங்க, இல்ல உங்க வீட்டுல இறக்கி வைக்க சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேனா? சரிதான் சரிதான். அது ஆட்டோக்குள்ள வைக்கவே விட மாட்டேக்கு. இல்ல வாங்கிட்டு போவோம். அது என்ன, நம்ம ஊர்ல நம்ம வீட்டு விசேஷம்னா எல்லாம் இவ வாங்குறாள், இவ வீட்டு விசேஷம்னா தரமாண்டாவளா? ஆச்சா போச்சான்னு தரமாண்டேன்னு அங்க யாரும் சொல்லலக்கா. அந்த உள்ளூர்காரவியே எல்லாம் அங்க வாங்கிட்டு போவாவே. அதுலயும் இப்ப எங்க சித்தி வீடா இருந்தா கூட சரி நம்ம அக்கா மவளுக்கு கொடுப்போம், அக்கா மவளும் தானே சேர்ந்து சாப்பிடுவா, இதனால என்னன்னு கொடுப்பாவே. நம்ம பட்டு கட்ட போறதே பிள்ளை ஊருக்கு. பிள்ளை ஊர்ல போய் அப்ப யார் இது புதுசா இப்படி வந்து வாங்குறாவன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன இப்படி எல்லாம் இருக்காங்க, நம்மள தானே தப்பா நினைப்பாவே. சொல்லி கேட்கவே இல்ல. கடைசியில என்னதான் ஆச்சு? என்ன ஆச்சா? கடைசியில அத்தனையும் பொறுக்கிட்டு திரும்ப அதை ஆட்டோ பிடிச்சி அனுப்பி விட்டுட்டு நாங்க வந்திருக்கோம். ஐயோ ஐயோ, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேக்காவ. இவியல வச்சுக்கிட்டு நம்ம என்னதான் செய்யவோ. சாத்து சிறையா வந்திருக்கும்ல சின்ன பொண்ணு. உனக்கு அசிங்கமா இருந்துக்கா, கேவலப்பட்டு போனேன். துக்கம் தொண்டை வரைக்கும் நிக்குக்கா. சொல்ல சொல்ல வேதனையா தான் இருக்கும். சரி அந்த கதையை விடுங்க. மலர் எங்க காணல? மலர் வாரேன்னு தாண்டி சொன்னா. செத்த நேரத்துக்கு முன்னாடி போன் போட்டேனா, இந்த வாரேங்கான்னா ஆளை காங்கல. வருவா பையன். என்னடி ஆச்சு வாய பொழந்துகிட்டு இருக்கா? ஏக்கா ஏக்கா மலர் வந்திருக்காக்கா. மலர் தானடி வந்தா, அதுக்கே இப்படி வாய பொழக்கிற? திரும்பி பாருங்க புரியும். அடியே மலரு என்னடி செய்யறா? ஏடி புருஷனை என்னடி செய்யறா? விடுடி. என்ன மலராச்சு? ஏக்கா உங்களுக்கெல்லாம் தெரியாது, இவன் என்ன செஞ்சான் தெரியுமாக்கா? ஏடி என்ன செஞ்சிருந்தாலும் விடு, பாவம் அந்த தம்பி, விட்டுட்டு கூட பேசு. நான் முத சொல்றத நீங்க கேளுங்க. ஏக்கா எல்லாரும் என்ன காப்பாத்துங்கக்கா. பாவண்டி அந்த தம்பி விடு. இருங்கக்கா, என்ன நடந்துன்னு கேளுங்களா? சரி சொல்லு. அடி ஆத்தாடி போச்சு, சிக்கிட்டான் சேகர். அடக்கடவுளே என்ன காப்பாத்துங்க. என்ன இதுக்கு மேல அந்த கடவுளே நினைச்சாலும் உங்களை காப்பாத்த முடியாது.